எல்லாம் அல்ல சிவபரம்பொருளின் திருவருளும் குருவருளும் உள்ளின்று உணர்த்த வேண்டி இந்த எழுஞான பூஜையை சிவஞான வேள்வியை தொடங்குகிறேன். தொடர்ந்து ஒவ்வொரு நாயன்மார் திருநட்சத்திரத்து அன்றும் அவருடைய வரலாறுகளை ஒளி வடிவில் பதிவு செய்து வருகிறேன். படிப்பதற்கு கூட இன்றைக்கு இயலாத அளவுக்கு பல தமிழக மக்கள் ஆக்கப்பட்டு விட்டார்கள். ஒரு சமுதாய பொது சமுதாய குற்றம். அதோடு இல்லாமல் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நன்றாக தமிழை பேச தெரிந்து இருக்கிறார்கள். நிறைய அளவு படிக்க தெரியாதவங்க அப்படிப்பட்ட ஒரு நிலையும் இருக்கிறது. பேச்சு வழக்கிலே பேசக்கூடியவர்கள் இருப்பார்கள், படிக்க தெரியாத அந்த சூழலில் இருப்பார்கள். அதனால் இந்த ஒளி வடிவில் நான் பதிவு செய்து விட வேண்டும் என்று நான் பதிவு செய்து வருகிறேன். சென்ற ஆண்டுக்கு முதல் ஆண்டே எரிபத்த வரலாறு, எரிபத்த நாயனார் வரலாற்றினை உரை வடிவிலே அங்கே சேக்கிழார் பாடல்களுக்கு, பெரிய புராண பாடல்களுக்கு பதத்துக்கு பதம், தொடருக்கு தொடர், பாடலுக்கு பாடல் உரை எழுதி பதிவு செய்திருந்தேன். அதை இப்பொழுது ஒளி வடிவிலே பதிவு செய்கிறேன். கரூர் தெரியும் தொண்டர்களுக்கெல்லாம் மிகவும் சிறப்பு பெற்ற ஞானசம்பந்த பெருமானாலேயே தொண்டர்கள் போற்றப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு திருத்தலம். அந்த திருத்தலத்திலே நிகழ்ந்த நிகழ்வு இந்த எரிபத்த நாயனார் வரலாறு. அதோடு சேர்ந்து பொழில்துணை நாயனாருடைய வரலாறு இதில் பிணைந்து இருக்கிறது. அதை நான் தனியாக முன்னதாக பதிவு செய்திருக்கிறேன். இப்பொழுது எரிபத்த நாயனார் வரலாற்றினை இப்பொழுது நான் பதிவு செய்கிறேன். மாசி மாதம் ஹஸ்த நட்சத்திரம் என்று சொல்கிறோம் அல்லவா, அதுதான் அவருக்கு திருநட்சத்திரமாக இருக்கிறது. இலைமலிந்த வேல் நம்பி எரிபத்தற்கு அடியேன். இது திருத்தொண்டர் தொகையிலே சுந்தரமூர்த்தி சாமிகள் வழியாக நமது தியாகராஜ பெருமான் ஆரூர் எம்பெருமான் வெளிப்படுத்திய வாக்கு இலைமலிந்த வேல் நம்பி எரிபத்தற்கு அடியேன். இதுதான் இதற்கு மூலம், இவருடைய வரலாற்றிற்கு மூலமாக அமைந்த இறைவனால் வெளிப்படுத்தப்பட்ட தொடர் நம்பியார் ஒரு வாக்கில். இதற்கு விளக்கம் என்னவென்றால், புகழ் மலிந்த இலை வடிவினதாகிய மழு ஆயுதத்தை ஏந்திய ஆடவரில் சிறந்த, நம்பி என்றால் ஆடவரில் சிறந்த எரிபத்த நாயனாருக்கு நான் அடியவன் என்பது இது பொருள். எரிபத்தர் காரணம் குறித்து இப்பெயரால் அழைக்கப்படுகிறார். அடியார்களுக்கு இடர்கள் வரின் அவற்றை பரசு எறிந்து தீர்ப்பவர். எப்பொழுதுமே ஆயுதத்தை, அப்போ எவனாவது அடியாருக்கு இடஒரு இது பண்ணுவானா, இவர் பரசால் வெட்டி விடுவாரா, இந்த ஊரில் இப்படிப்பட்டவர் இருக்கிறார் கரூரில் அப்படின்னா அடியார்களுக்கு யாராவது இடையூறு கொடுக்க வருவார்களா? ஆமாம், அதை எப்பொழுதுமே தாங்கி நிற்பவர். காரணம் குறித்து பெயரால் அழைக்கப்படுகிறது. எப்பொழுதும் எரியை கையில் தாங்கி இருப்பதால் அடியார்களுக்கு இடர்கள் வரின் அவற்றை பரசு எறிந்து, பரசு என்றால் இந்த மழு ஆயுதத்தை எறிந்து தீர்ப்பவர். இத்தன்மையராய் அடியார் பத்தியில் சிறந்தவராக அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் கரூரிலே. அடுத்தது நம்பியாண்டார் நம்பிகள், நமக்கு திருமுறைகளை எல்லாம் எடுத்து கொடுத்த நம்பியாண்டார் நம்பிகள், திரு பொல்லா பிள்ளையார் அருள் பெற்ற, அங்கே திருநாரியூருடைய பெருமானுடைய அருள் பெற்ற நம்பியாண்டார் நம்பிகள் அதை வகுத்து தந்த திருத்தொண்டர் திருவந்தாதியிலிருந்து ஒரு பாடலை சொல்லி அதற்கும் பொருளை சொல்லிவிடுகிறேன். ஊர்மதில் 3 அட்ட மும்மதிலை அழித்த உத்தமர்க்கு என்று ஓர் உயர்தவத்தோன் தார்மலர் கொய்யா வருபவன் தண்டின் மலர் பறித்த ஊர்மலை மேற்கொள்ளும் பாகர் உடல் துணி ஆக்குமவன் ஏர்மலி மாமதில் சூழ் கருவூரில் எரிபத்தனே என்பது அந்த திருத்தொண்டர் திருவந்தாதி பாடல். 11ஆம் திருமுறையிலே அன்பர்கள் அதை நேரடியாக படிக்கலாம். வானில் ஊர்ந்து செல்ல வல்ல, அதாவது தீயோர் வாழ்ந்த 3 கோட்டைகளை அழித்து தர்மத்தை நிலைநாட்டிய உத்தமர் சிவபெருமான், அவருக்கு ஆகும் என்று ஒரு சிவதவத்தவர் மாலைகளுக்கான பூக்களை கொய்து கூடையை தண்டில் இணைத்து எடுத்துக்கொண்டு வந்தார். மலை போல் ஊர்ந்து வந்து அவரிடமிருந்து அதனை பறித்து கீழே கொட்டிய பட்டத்து ஆணையையும் அதனை செலுத்தி வந்த பாகர்களையும் வெட்டி துண்டாக்கி வீழ்த்தியவர் சிறப்பு பொருந்திய மதில்களை உடைய திரு ஆணிலை என்ற கரூரில் எரிபத்த நாயனாரே என்பது இதற்கு பொருள்.
அடுத்து சேக்கிழார் விரித்து உரைக்கிறார் இந்த வரலாற்றினை. தியானித்து தியானித்து தொலைக்காட்சியிலே பார்ப்பது போல் பார்த்து தியான பொருளாக இறைவன் கொடுக்க கொடுக்க நமக்கு விரித்து உரைத்தது தான் இந்த பெரிய புராண நாயன்மார்களுடைய வரலாறுகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். புனையப்பட்ட கதைகள் அல்ல, இவை அல்ல. இப்பொழுது சிலர் நம்முடைய ஊடுருவி இவைகளெல்லாம் கதை என்றெல்லாம் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார். நேற்று கூட ஒரு வீடியோ பார்த்தேன். இவைகள்லாம் பொய்யாக புனிந்துரைக்கப்பட்டவை என்று ஒன்று நிறைய கற்று இருக்கிறார். ஆனால் என்ன என்றால் இப்படி சொல்லி இப்படி ஊடுருவி நம்மிடையே ஊடுருவி இந்த சைவத்தை தாழ்த்த சிலர் முனைந்திருக்கிறார்கள். அதையெல்லாம் கேட்க வேண்டாம். புராணம் என்றால் பழைய வரலாறு என்று பொருள். இந்த வரலாறுகள்லாம் சிவபரம்பொருளாலே நமக்கு இந்த இவர்களை கருவியாக கொண்டு விளக்கப்படுகிறது. சேக்கிழாரை கருவியாக கொண்டு நமக்கு விரித்துரைக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்பியாண்டார் நம்பிகளாக இருக்கட்டும், திருத்தொண்டர் திருவந்தாதியை வகுத்த நம்பியாண்டார் நம்பிகளாக இருக்கட்டும், நம்பி ஆரூராக இருக்கட்டும், சேக்கிழார் பெருமானாக இருக்கட்டும், இவர்களை கருவியாக வைத்து இப்படிப்பட்ட புகழ்மிக்க ஒப்பற்ற வரலாறுகளை வெளிப்படுத்துகிற சிவபரம்பொருளே என்ற உணர்வு வர வேண்டும் முதலில் அடியார்களுக்கு. இப்பெருமைகளுக்கு உரிய நாயனாரின் வரலாற்றினை நம் சேக்கிழார் பெருமான் விரித்து உரைத்துள்ளவாறு காண்போம். நீர்வள நிறை உலகத்துளினுள் வாழ் இள விடையை வாகனமாக உடைய நீர்வள நிறை உலகத்தினுள் வாழ் இளவிடையை வாகனமாக உடைய சிவபெருமானது அடியார்களுக்கு இடையூறு உற்றவிடத்து விரைந்து வந்து தேவையான செய்கைகளை உற்றவாறு உதவக்கூடிய நீர்மையை உடையவர். அளவுபடா புகழில் மிகுந்த எரிபத்த நாயனாரது பெருமைகள் எம்மால் சொற்கோவைகளால் விளக்கும் தன்மைத்தகைகள் அல்ல. சேக்கிழார் சொல்றாரு, என்னால் விளக்க முடியாது அவரோட பெருமையை. ஆயினும் ஆசையால் சொல்லலுற்றேன். இமயமலை வரை இருந்த பிற தேசங்களை வென்று அடிப்படுத்தி அதன் அடையாளமாக அம்மலை மீது புலிக்கொடியை ஏற்றியோர், பொன்மலையை இடித்து ஏனைய வழிகளை அடைத்து காப்பு செய்தோர், கரிகால் சோழன் முதல் அனபாய சோழன் வரை நீடிய தொல் சைவ மரபினர் அயல் புறச்சமய பிற வழிகளை அடைத்து வாழ்வியல் நெறியாக சைவ நெறியையே போற்றி காத்து வந்த சீர்மிகு சோழ மரபிலே தொடரும் சுடர்மணி வீதிகளை உடையது கருவூர் மாநகரமாகும். இதற்கு இவ்வளவு பீடிகை. சோழர்கள் சிவ வழிபாட்டை தவிர எதையுமே செய்ததில்லை. அதுதான் அது அவர்கள் ஆட்சியை நடத்தவில்லை. அவர்கள் ஆலயத்தை கட்டினார்கள், சிவபரம்பொருள் ஆட்சியை நடத்தினார். நீங்கள் கிராமம் கிராமமாக சோழ நாட்டிலே ஊடுருவி நாங்கள்லாம் பார்த்ததால் அனுபவ பொருளாக அறிந்த உண்மை அது. அந்நகரின் மாமதில்களில் மேகங்கள் சூழ்ந்து படரும் மாளிகைகளில் வானளாவி ஓங்கி நிற்கும் மாளிகை வாயில்களில் தூய ஒளி வீசும் பல்வகை மணிகள் பதிக்கப்பட்டும் மாலைகளாக கோவை செய்து தொங்க விடப்பட்டும் இதர வகைகளிலும் சூழ அலங்கரிக்கப்பட்டும் இருக்கும். சிவசக்தி விளக்கமாக தோன்றும் நீர்வளத்தால் மல்கிய சோலைகளில் உள்ள மரம் செடி கொடிகளில் மலரும் மலர்களின் வாசம் எங்கும் சூழ்ந்திருக்கும். தேய்நிறை மலர்களை கரிய கூந்தல்களில் அணிந்த போன்ற புருவமுடைய மதிமுக நிலவு போன்ற முகமுடைய மங்கையர் தெருக்களில் சூழ்வர். இந்திரனின் நகரம் தாழுமாறு அதைவிட ஆணிலே நிலை பெற்ற சிறப்பினதால் தேவர்கள் வந்து வழிபட்டு நலம் பெற வானோர் இந்நகரில் வந்து சூழ்வர். நீர்த்துறைகளில் மதம் பொழியும் ஆணைகள் விளையாடும் களிப்பினால் முல்லை நில புறப்பகுதிகளில் மயில்கள் தோகை விரித்தாடும். சுடரொளி அரங்குகளில் ஆடும் தேநீரை மலரணி பெண்களின் கூந்தலை சூழ வண்டுகள் ஆடும். ஒளிபடர் வீதிகளில் பறக்கும் கொடிகள் சூரியனை எட்டுவது போல இருக்கும். நெடிது படர்ந்த இந்த உலகு கொண்டாடும் வளமை மிக்க சிறப்புடைய நகர் இதுவேயாம். நிலை பெற்ற சிறப்பை உடைய அந்த தொல்நகரில் நிறைந்துள்ள தேவர்களும் போற்றும் சிறப்புடையவை அங்கு சூழ நிலவும் பொன் போன்ற மாளிகைகள். நிறைந்த அன்பின் மிக்க மெய் திருத்தொண்டர்களின் சிந்தையில் நீங்காது மேலோங்கி நிற்கும் அரணாகிய அப்பர் வாழ் சிறப்புடையது. ஆணிலை என்னும் அந்நகர் நடுக்கோயில் ஏக இறைவனாராகிய தன்னை உயிர்கள் அடைய வழிவகுத்து தரும் படிநிலைகளான மெய்ப்பொருள்களை உள்ளடக்கியுள்ள வேதங்களை அருளி செய்த புனிதர் நம் சிவபரம்பொருள். அந்த கருவூர் ஆணிலை ஆலயத்தில் பிறவிச் சூழலை அறவே அகற்றும் நோக்குடன் எளிதாக வழிபடும் தொழிலர் ஆனார் ஒருவர். அதற்கான முதன்மை புறத்திருத்தொண்டு நெறியாக இருள் போன்ற கண்டத்து இறைவனாருக்கு மெய்யடி திருத்தொண்டு புரியும் உரிமையை
உரிமையை வாழ்வியல் கடமையாக கொண்டோருக்கு அரும்பெரும் தொண்டுகளை செய்வதை கை கொண்டு ஒழுகி வந்தார். அவர் எரிபத்தர் ஆவார். பிற தொண்டர்களுக்கு தொண்டு செய்யக்கூடியவர். இறைவனின் கருணை கொடையான வளர்மழையால் வாழ் உலகில் நிலை பெற்ற சைவ நெறி இடையூறின்றி ஓங்கி வளர வேண்டும். அதற்கு தீயாய் ஒளிர்கின்ற சடையினாரது அன்பர்களுக்கு நேரத்தகாத பன்முக உலகியல் தீங்குகள் நேர்ந்த விடத்து குகையிலிருந்து சீறி எழும் சிங்கம் போல் அவ்விடத்தில் வந்து தோன்றுவார். தோன்றி அத்தகைய துன்பங்களை அறவே அழித்து அகற்றி காக்க பழைய மறைகளால் போற்றப்படும் தூய்மையான பரசு எனும் மழுப்படை கல்லணை எப்பொழுதும் கை ஆயுதமாக தாங்குபவர். அதான் புண்ணிய திருவேடங்கள் என்று சொல்வார் இல்லையா? அப்படிப்பட்ட மறைகளாலேயே போற்றப்படக்கூடியது அவர் ஏந்தி இருக்கக்கூடிய நாம் உருவம் எடுத்து வந்தவுடன் அவர் கொண்டிருக்கக்கூடிய அந்த திருக்கோலங்கள். அவ்வாறு அண்ணலாராகிய அவர் திருத்தொண்டு செய்து வந்த நாள் ஒன்றில் அரண் மெய்யடியாருக்கு அடாத செய்கை ஒன்று நிகழ்ந்தது. ஒரு நிகழ்வு அதை சொல்கிறார். ஆணிலை அடிகளாராம் பசுபதீச்சரத்தார் மீது திண்ணிய அன்பு பூண்டவர் சிவகாமி ஆண்டார் என்ற புனித முனிவர் நாள்தோறும் பூ பறித்து மாலை சாத்தி சிந்தையில் நிறை காதலோடு அப்பணியை செய்து ஒழுகி வரலாயினார். புலர்வதன் முன் எழுந்து போவார். புனலில் மூழ்கி தூய்மை செய்து கொள்வார். வாயினை துணியால் கட்டி கொள்வார். கொத்து கொத்தாக மலர்ந்து மனம் நிறைந்த நந்தனவனத்தை ஏதுவார். கைப்பழக்கத்தால் நல்ல மனம் வீசும் அன்று மலர உள்ள மொட்டுக்களையும் மலர்களையும் கடல் சூழ் உலகின் ஏக தெய்வ தலைவருக்கு சாத்தக்கூடிய திருப்பள்ளி தாமங்களையும், அதாவது இறைவனுக்கு ஆகும் பூ இலை வேர் முதலியவற்றை திருப்பள்ளி தாமம் என்பது என்று கூறுவது சைவ மரபு. திருப்பள்ளி தாமம் என்றால் பொருள் இறைவனுக்கு ஆகக்கூடிய பூ இலை வேர் முதலியவற்றை திருப்பள்ளி தாமம் என்பது சைவ மரபு. கொய்து அழகிய பூங்குடையில் நிரப்பிக் கொள்வார். அவர் வழக்கமாக செய்யக்கூடிய பணி. அங்கனம் பூக்களை நிரப்பிக்கொண்டு நெஞ்சில் இறைவனார் மீது இயல்பாக உள்ள அன்பு மிக்கூற தனது மலர் போன்ற கையொன்றில் பூக்குடையை தண்டின் உச்சி வளைவில் மாட்டி தாங்கி தொங்க விட்டு கொண்டு வழக்கம்போல் பெருங்கருணை உடைய இறைவனாருக்கு பன்முக மாலை, தொங்கல், கரணமாலை முதலியவற்றை அமைத்து சாத்துவதற்காக உரிய நேரத்திற்குள் பணி நிறைவு செய்தல் வேண்டி மிக விரைவாக ஆலயத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தார். அதுபோல ஒரு கடமை இருந்தாலே, அதுபோல ஒரு காலத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு கடமை இருந்தாலே கால்கள் நம்மை அறியாமலே வேகமாக நடக்கும் அல்லவா? அந்த உணர்வை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மற்ற அவ்வாறு அவர் விரைந்து அணிந்து கொண்டிருந்த போது அலங்காரம் பெருகு அஷ்டமி நாளின் முன்னாள் அன்று அந்த வளநகர் அதனில் நிலை பெற்ற கொற்றவர் வளவர் தங்கள் குல புகழ்ச்சோழனாரின் எதிரிகளின் போர் முனைகளை வீழ்த்தி சாய்க்கும் பட்டவர்த்தனம், அந்த பட்டத்து யானை, அதாவது அரச சேனைகள் தலைமை வகிப்பதான், அரசன் ஏறி ஊறுவது தான், அதுக்கு தான் பட்டவர்த்தனம் என்று பெயர் என்ற பெருமை நலம் மிக்க வெஞ்சின களிறு மங்களமாகிய திருவிழா பொலிவு கொள்வதற்காக அட்டமி நாள் திருவிழா மறுநாளுக்காக அதற்காக வரு நதித்துறையில் நீராடிய கழிப்பதனால் மதம் சொரிய தெருமருங்கில் நின்றாரெல்லாம் அஞ்சி சிதறி விரைந்து அகல எதிரில் எச்சரித்து செல்லும் பரிகாரர்கள். ஆணை வருகிறது, பட்டத்தை ஆணை வருகிறது, விலகி போங்கள் என்று எச்சரிக்கக்கூடியவர்கள். ஓட உயர்ந்த மலை போல எவரும் திடுக்கிட்டு அஞ்சும்படி தோன்றி அணைந்தது. வெற்றியுடைய ஆணை தன்னை மேலமர்ந்து செலுத்தும் பாகரோடும் வழக்கமிலா தெரு ஒன்றில் முட்டி மோதிக்கொண்டு சிவகாமி ஆண்டார் முன் சென்று கொண்டிருந்த போது அவரது வலிய கைத்தண்டில், அரச வீதியை விட்டு விலகி இந்த ஆணை செல்கிறது, அவர் ஒரு குறுகிய வீதியில் வந்து கொண்டிருக்கிறார். அவரது வலிய கைத்தண்டத்தில் தொங்கவிடப்பட்டிருந்த மலர்கோள் பூங்கூடை தன்னை அவரை பின்தொடர்ந்து ஓடிச் சென்று பிடித்து இழுத்து கீழே சிந்தியது. மேலிருந்த பாகர்கள் அதனை கண்டார்கள். கண்டும் வேகம் கொண்ட அந்த ஆணையை ஊழிக்காற்று அழைத்து கொண்டு போவது போல மிக வேகமாக செலுத்து கொண்டு போயினர். அதனை நூல் கொண்ட மார்பினரான சிவகாமி ஆண்டார் நோக்கி கண்டார். மனம் பதைத்தார், பொங்கி எழுந்தார். மதிமயக்கம் கொண்ட களிற்றின் பின்னே தண்டத்தை கொண்டு அடுக்க ஓடினார். இயல்பு, இது இயல்பான உணர்வு. தன்னுடைய கடமையில் இப்படிப்பட்ட ஒரு பாதகத்தை ஏற்படுத்தினால் எப்படி சண்டேசர் அவரை அறியாமலே மழுவால் வெட்டுகிறாரோ அதை போல தண்டத்தை கொண்டு அடிக்க ஓடினார். அப்பொழுது அவரை அணைய ஒட்டாது அந்த ஆணை அகன்று அகல மெய் திருத்தொண்டர் மூப்பால் விரைந்து பின்தொடர இயலாதவர் ஆனார்.
கீழே வீழ்ந்தார். கையினால் தரையில் அடித்து கொண்டார். எழுந்தார், நின்றார். செப்புவதற்கு அரிய துயரம் நீடியது. துயரின் உச்சநிலை உடலில் பொங்கி எழ சரணாகதி உணர்வில் சிவதா என்று ஓலமிட்டார். ஏன்னா திக்கட்டவர்களுக்கு தெய்வம் சிவபெருமானை தவிர யார் துணை இருக்கிறார்? கலியாணியின் ஈறு ஊரியா சிவதா, எளியார் வலியாம் இறைவா சிவதா, அழியார் அன்புக சிந்த அடியார் அறிவே சிவதா, தெளிவார் அமுதே சிவதா சிவதா, ஆறும் மதியும் அணியும் சடைமேல் ஏறும் மலரை கரி ஆணை சிந்துவதே, வேறு உள் நினைவார் பகைவர் முப்புறம் வெந்து அவிய சீரும் சிலையாய் வில்லேந்தியவனே சிவதா சிவதா, தஞ்சமாக அடைக்கலமாக சரணம் புகும் தமியோர் நெஞ்சே சிந்தையில் பொருந்திய துயரம் கெட நேர்தொடரும் மஞ்சனே என வீழ் மரளிக்கு இறைநீள் செஞ்சேவடியாய் சிவதா சிவதா என்று சொல்லி சிவதா சிவதா என்ற சொற்பதத்தை உபயோகித்து இறைவனை விழித்து அந்த உணர்வோடு அழைக்கிறார். இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் அங்கே சொல்லி அப்படி அழைக்கிறார். நெடியோன் அறியா நெறியார் அறியும்படியால் அடிமை பணி செய்து ஒழுகும் அடியார்களில் யாராம் அணைவாய் முடியா முதலே சிவதா சிவதா என்று சொல்கிறார். நெடியோன்னா திருமாலு, அரியா நெறியார்னா கொள்கையுடைய அடியவர்கள் அறியும்படியால், அவர்கள் மட்டும்தான் அவர் அறிய முடியாது, ஆனால் அடியார்களால் அறியப்படக்கூடிய அப்படி அடிமைப்பணி செய்யக்கூடிய அடியார்களில் நான் வருவேன், நான் இல்லையா, என்னை அணைவாய் என்னை காப்பாய் என்று சொல்லி முடியா முதலே சிவதா சிவதா என்று ஒரே அழுது அரற்றுகிறார் என்று அவர் மொழியவே அவ்வாறு உரைத்த அதனை கேட்டு எரிபத்தர் எதிரே வந்து நின்றார். நின்று நிகழ்ந்தனவற்றை கேட்டறிந்தார். மூழ்கின்ற சினத்தீயானது உயிர்த்து பொங்கி அழலாக மேலிருந்தது. அப்படி கொதிக்க ஆரம்பிச்சிடுறார். மன்றவர் அடியார்க்கு என்றும் வழிப்பகை களிரே அன்றோ, கொன்று அது வீழ்ப்பேன், அதனை கொன்று வீழ்த்துவேன் என்று கொலைமழுவை எடுத்து கொண்டு வந்தார். அவ்வாறு வந்தவராகிய எரிபத்தர் சிவதா எனச் சரணடைந்து ஓலமிட்ட சிவகாமி ஆண்டாரை கண்டு வணங்கினார். வணங்கி, உம்மை இந்த இடும்பை வலிய துன்பம் செய்த ஆணை எங்கு உற்றது என்று வினவிய அவரிடம் சிவகாமி ஆண்டார், எந்தையார் சாத்தும் பூவை என் கையில் பறித்து மண்மேல் சிந்து முன் பிழை செய்து நின்றது இத்தெருவேதான் நின்றது என்றார். அதனை கேட்ட எரிபத்தர், இங்கு அது பிழைப்பது எங்கே இனி என எரிவாய் சிந்தும் தான் ஏந்திய தீவாய் உமிழும் மழுவும் தாமும் அனலும் வெங்கனலும் என்பது போல ஆர்த்தெழுந்த சக்தியுடன் ஓடி அதனை பிடிக்க முயன்றார். போரிடும் ஆணையை தொடர்ந்து ஓடிப்பற்றும் கனல் தெரிக்கும் செங்கனுடைய சிங்கத்தின் போல் சீற்றமிக்க அவர் அந்த ஆணையின் அருகே அணைந்து அதனை கண்டவர், இது முன்பு அண்ணல் சிவபெருமான் உரித்த களிரே போலும். சிவபெருமான் உரிச்சார்ல களிறு, அந்த களிறு தான் போல இதுன்னு சொல்லி அண்டரும் மண்ணுளோரும் தடிக்கணும் அடத்து சிந்த துண்டித்துக் கொள்வேன். யார் தந்த தேவர்களாக இருக்கட்டும் உள்ளவர்களாக இருக்கட்டும், யார் தடுத்தாலும் அதை நான் விடமாட்டேன், நான் வெட்டி கொள்வேன் என்று சொல்லி அப்படி என்று கூறி சுடர்மழுவை வலக்கையில் தாங்கி புறத்தில் வீசிக்கொண்டு எழுந்து ஆத்து சென்று அதன் மீது காலினால் உந்தி குலுங்க பாய்ந்தார். அவ்வாறு அவர் பாய்தலும் அதன் மேலிருந்த அதனை செலுத்தும் பாகரை கொண்டு சீறி காய்கின்ற தழலை உமிழ்கின்ற கண்களை உடைய அந்த ஆணை அவர் மீது பாய்ந்து தாவி தாக்க முயன்றது. அதனின்று விலகி பாய்ந்து அதன் ஒப்பற்ற நீண்ட பெரிய துதிக்கை நிலந்தோய வீழும்படி மழுவினால் எரிந்து வெட்டி வீழ்த்தினார் திருத்தொண்டர். தாய் மீதான தலையாய அன்பின் முன் அச்சம் நிற்குமோ? தொண்டர் அதன் துதிக்கையினை வெட்டி வீழ்த்தியவுடன் கடல் போன்ற இறைச்சலுடன் கரிய மலை போன்ற அந்த ஆணை கதறி வீழ்ந்தது, தரையில் புரண்டது. அவர் மருங்கே தாக்க வந்த வெம்மையான கோலை ஏந்தி மக்களை எச்சரித்து விளக்கும் பாகர் மூவரையும் ஆணை மீதிருந்து செலுத்திய பாகர் இருவரையும் ஆக ஐவரை கொன்று நின்றார். அரிய மலை போன்ற தோள்களை உடைய எரிபத்தர் எவ்வளவு ஒரு பெரிய சினம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வெட்டுப்பட்டு வீழ்ந்தாரை தவிர மற்ற அங்கிருந்தோர் அரண்மனையை நோக்கி ஓடினர். ஓடி தேன்பிளிற்றும் மலர் மாலை அணிந்த மன்னனது வாயில் காவலரை நோக்கி பட்டவர்த்தனமும் பட்டத்து யானை பட்டு இறந்து பாகரும் பட்டார், பாகர்களும் இறந்து விட்டார்கள், பட்டவர்த்தனமும் இறந்து விட்டது என்று முட்டநீர் விரைந்து சென்று உரையும் என்றனர். அவ்வாறு அவர்கள் உரைத்த செய்தியினை கேட்ட அரண்மனை
மணிவாயிலை காப்போர் உடன் கொற்றவனாகிய புகழ்ச்சோழர்பால் எய்தினர். ஒலிக்கின்ற கழல்களை பணிந்து போற்றினர். உடன் மன்னனிடம் பகைவர் பற்றலர் இல்லாதாய், பகைவர் இல்லாதவனே, நின் பொற்பட்ட மால் யானை பட்டத்து ஆணை வீழச் செற்றனர் சிலரான். அது வீழுமாறு சிலர் அவன் தகவலை கொஞ்சம் சேர்த்து சொல்கிறான். சிலர் வெட்டி வீழ்த்தி விட்டார்களாம் என்று செப்பினர். பாகர்கள் ஓடி வந்து என்னிடம் சொன்னார்கள் என்று வாயில் காவலன் அங்கே புகழ்ச்சோழ மன்னரிடம் சொல்கிறான். அதனை கேட்ட சோழவளவன் பகைவரின்றி நாட்டினை காக்கின்ற கிளர்ந்து ஒளி வீசும் தோளில் அணிந்த மாலையிலிருந்து அதன் தேன் உண்டிருந்த சுரும்பினங்கள் கிளர்ந்தோடும்படி பொங்கினார். அளவில்லாத சீற்றத்தினால யார் செய்தார் அது என்று வினவவில்லை. இளா ஆண் சிங்கம் குட்டி போல் எழிலுடன் மணிகள் பதிக்கப்பட்ட அரண்மனையின் மணிவாயிலை நீங்கினார். அங்கிருந்த அரசரை நிலை கண்ட அமைச்சர்களும் போர் தளபதிகளும் சேனைகளும் பல்வகை படைகளும் உடன் விரைந்தெழுமாறு பறைசாற்றினர். வானில் துகிர் கொடிகளும் பதாகைகளும் நிறைந்தன. எந்திர தேர்கள், குதிரை, ஆணைப்படைகள் இடையிடை திரண்டன. வில்லொடு வேல், வாள், தண்டு, பிண்டி, பாலம், தலைக்கவச வழி எரி படைக்கலன்கள் மிக்க வலித்தெழு முசலம்னா உலக்கை எரியும் முசலமுடியார் என்பது தேவாரத்தில் கடவுர் மயானத்தில் வரும். அது ஞானசம்பந்தர். நேமின்னா சக்கரப்படை, மழு கழுக்கடைனா சூளம், ஈட்டி முதலான படைக்கலன்களை பற்றி வீர கழல்களை கட்டிய எண்ணிக்கை அளவிலா வன்கண்மையரான இரக்கமிலா படைஞர்கள் குதித்து ஆர்த்து எழுந்தனர். படையெல்லாம் உடனே திரண்டு விடுகிறது. அவ்வளவுதான். சங்கொடு தாரை காலம் தழங்கொழி முழங்கு பேரி வெங்குரல் பம்பை கண்டை வியன் துடி திமிலை தட்டி பொங்கொழி சின்னமெல்லாம் ஒலித்து கூட்டிட உடனே போர் முரசு அதற்கான ஈயங்கள்லாம் ஒலிக்கும் இல்லையா? அதை போல போர்ப்படைகள் ஆர்த்து எழுந்தன. அந்த ஒருங்கிய ஒளியானது ஆகாயத்தில் மேகங்கள் மோதி எழுப்பும் இடியோசையையும் கீழ்ப்படுத்துமாறு எப்பக்கமும் எழுந்து நிரம்பியது. வாத்தியங்களின் ஓசையும் சுடற்படை பொழிந்தார்க்கும் ஒளியும் குதிரைகளின் கழுத்து மணி மாலை சத்தமும் ஆணைகளின் முழக்கமும் பெரிய தேர்களின் ஆரவாரமும் படை வீரர்களின் ஆர்ப்பும் ஆகிய எல்லாம் ஒருங்கிணைந்து எழுந்தபோது ஊழிக்காலத்தில் பெரு முழக்கத்துடன் பெருகி எழும் கடல் முழக்கம் போல் இருந்தது. 4ஆக வகைப்படுத்தப்படுகின்ற சேனைகளும் உடன் பறந்து எழுந்தன. யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, காலாட்படை 4 வகைப்படைகள். மண்ணுலகில் அழிவை சாற்றும் ஊழிக்கால சூழல் மேன்மேலும் எழுவது போலாயிற்று. பெரிய ஒரு பேரழிவு வரப்போகிறது என்ற ஒரு தோற்றம். உயிர்கள் மீது வைத்த தன்னலியாகிய கொடையுடை கருணை மன்னன் அந்த படைகளெல்லாம் சூழ வர ஒரு குதிரையின் மீதேறி அரசமா வீதிக்கு சென்றான். கடிய விசையோடு முடிப்போய் ஆணையோடு பாகர்களும் வீழ்ந்து கிடத்தப்பட்ட களத்தின் அருகாமையில் அணைந்தான். அங்கே பகை நாட்டினரை காணான் மன்னன். மாறாக சுடர்விடு மழு ஒன்றேந்தி 2 தடக்கைகளையும் அடர்த்து அடிக்கும் ஆணை போல் நின்ற அன்பராகிய எரிபத்தர் முன்னிற்க கண்டார். மன்னன் பார்க்கிறான். பொன் துகள்களில் கலந்து தவழ்ந்து வருகின்ற அருவிவீழ் குன்றமென புரள் ஆணையின் முன்பு நின்றவராகிய அவர் மன்றுளே நட்டமாடும் வெள்ளி குன்றவரது அடியாரானார். ஆகையால் கொன்றவர் அவர் என்று உணரார். வெடிபட முழங்கும் சொல்லராகிய அவர் வென்றவர் யாவர் என்று உறக்க கூவிர். யார் என்னுடைய ஆணைகளையும் பாகர்களையும் வெட்டி விழுந்து யாவர் என்று உறக்க மன்னன் ஒலி எழுப்புகிறார். அரசன் அவ்வாறு வினவி அருள அருகு சென்று அணிந்த பாகர்கள் சிலர் விரசை தார் மாலையோய், மனம் வீசக்கூடிய மாலை அணிந்த மன்னனே, நின் திண்மை விரல் களிற்று எதிரே நிற்கும் திரைசை நீர் கடல் உலகில் மன்னர் யார் உளர்? இந்த அலைகடலால் சூழப்பட்ட இந்த உலகிலே உன்னுடைய ஆணையை வீழ்த்தக்கூடியவர்கள் யார் உள்ளர்? உனக்கு தீங்கு செய்தார் பரசு முன் கொண்டு நின்ற இவர் என எரிபத்தரை சுட்டி பணிந்து கூறினர். இங்கே நிற்கிறாரே பரசை வைத்துக்கொண்டு இவர்தான் இந்த தீங்கு செய்தார் என்று சொல்லி அரசனிடம் அங்கே நின்றவர்கள்லாம் சொல்கிறார்கள். அவ்வாறு அவர்கள் கூறியதும் குழையணி காதினானுக்கு அன்பராம் குணத்தின் மிக்கார் பிழைவடின்னு அன்றிக் கொள்ளார். உடனே சிந்திக்கிறான், இவர் பெருமானுக்கு அடியார், ஏதோ ஒரு பிழையை இந்த ஆணை செய்திருக்கிறது இல்லை பாகர்கள் செய்திருக்க வேண்டும், அன்றி அவர் கொன்றிருக்க மாட்டார் அப்படி என்று சிந்திக்கிறான் மன்னன். குழையணி காதினானுக்கு அன்பராம் குணத்தின் மிக்கார் பிழைபடின் அன்றிக் கொள்ளார். பிழைத்தது உண்டு, ஏதோ ஒரு தவறு நிகழ்ந்திருக்கிறது என்று மனத்தில் நினைந்து மழை போல் மதம் சொறி ஆணைப்படை சேனைப்படைகள் முதலானவற்றை மேலும் வருதலினுடன் தடுத்தார். எல்லாரும் நில்லுங்க,
தொலைவில் நில்லுங்கள் என்று தடுத்து விடுகிறார் படைகளை எல்லாம். தாம் ஏறி வந்த வலிய புறவியினின்றும் குதிரையினின்றும் உலக மன்னராகிய புகழ்ச்சோழர் இறங்கினார். மைத்தளம் குன்று போலும் மதக்களிற்றின் எதிரே இந்த மெய்த்தவர் சென்றபோது வேறு ஒன்று புகுதாவிட்ட நினைக்கிறாரு. இப்படிப்பட்ட பெருமானுக்கு அடியாரான இவர் அந்த ஆணையின் முன்பு சென்ற போது அந்த ஆணையால் எந்த ஒரு கேடும் இவர் உயிருக்கு வராமல் தப்பித்ததே அதே ஒரு பெருசு நமக்கு என்று நினைக்கிறார். இவருக்கு எந்த இடையூறு ஏற்படாமல் காப்பாற்றப்பட்டிருக்கிறாரே, ஆணையால் இவருக்கு கேடு இருந்ததால் என்ன ஆயிருக்குன்னு இப்படி ஒரு மன்னன் சிந்திப்பாரா? அதான் போட்டி ரெண்டு பேருக்கும். மைத்தளம் குன்று போலும் மதக்களிற்றின் எதிரே இந்த மெய்த்தவரான தவசீலரான இவர் சென்ற போது வேறு ஒன்றும் புகுதாவிட்டார். அவர் உயிருக்கு ஆபத்து முதலான வராமல் காத்த அந்த தவமுடையவன், நான் தவமுடையவன் என்பதால் இவர் ஆணையை வெட்ட போகும்பொழுது அந்த ஆணையால் இவர் உயிருக்கு எந்த கேடும் வராத அளவுக்கு நான் தவம் செய்திருக்கிறேன் என்று ஒரு மன்னன் நினைக்கிறான்னா ஆனேன். அம்பலவாணர் அன்பர் இத்தனை முனியை இவ்வளவு சினங்கொல்ல நான் கெட்டேன், எனக்கு கேடு சூழ்ந்து விட்டது. அம்பலவாணர் அன்பர் இத்தனை முனிய கொட்டேன், முனியன்னா சினங்கொல்ல என்று கெட்டேன். என்கொலோ பிழை என்று நினைத்து அஞ்சினார் மன்னர். என்னதான் பிழை நேர்ந்திருக்கிறோமோ என்று தெரியவில்லையே என்று ஒரு பெரிய அச்சம் கொண்டார். தம்முடன் சீழ நின்றோரை விலக்கி அனுப்பிவிட்டு எல்லாரும் தொலைவில் செல்லுங்கள் என்று அனுப்பிவிட்டு அன்பராகிய எரிபத்தரை தொழுது அவரை அணுகி, என்ன ஒரு வரலாறு பாருங்க. அங்கே நிற்கக்கூடிய எரிபத்தரை அவரை அஞ்சாமல் நிற்கிறார். அரசன் நம்ம கொல்ல போறோம், அதனால என்ன அதை பற்றி எந்த அச்சம் இல்லாமல் அவர் அங்கே நின்று கொண்டிருக்கிறார். அவரை போய் அன்பராகிய எரிபத்தரை தொழுது அவரை அணுகி என்ன சொல்றாரு? தீது அறிந்திலேன் அடியேன், என்ன தவறு நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை. அங்கு கேட்டது ஒன்று, என்னிடம் வேறு செய்தியை சொன்னார்கள். பலர் பட்டத்தானியை வெட்டி வீழ்த்தியதாக சொன்னார்கள். அங்கு கேட்டது ஒன்று, அதுதான் அது போகட்டும். மாண்ட இந்த களிற்றின் குற்றம் பாகரோடு இதனை இறக்குமாறு வெட்டி வீழ்த்தியதே போதுமோதான். இந்த ஆணை செய்த குற்றத்திற்காக இந்த ஆணையை இந்த பாகர்களோடு தாங்கள் வெட்டி வீழ்த்தி விட்டீர்களே, அதுவே போதுமோ? அருள் செய்யும் என வேண்டி நின்றார் சோழர். இந்த தண்டனை போதுமா? உங்களுக்கு மனநிறைவு ஏற்பட்டதா? நீங்கள் சொல்லுங்கள் என்று இந்த சோழர் அவரை வணங்கி வினவுகிறார். அவ்வாறு வேண்டிய மன்னவர் தன்னை நோக்கி வானவர் ஈசர் தேவதேவராகிய பரமசிவம் நேசர் அவருடைய அன்பராகிய எரிபத்தர் அங்கே மன்னனிடம் சொல்லுகிறார். சென்னி சோழரே, இத்துங்க வேழம் உயர்ந்த ஆணை சிவகாமி ஆண்டார் கொய்து பன்னாகாபரண பல பாம்புகளை அணிந்திருக்கக்கூடிய அவருக்கு சாத்த பெருமானுக்கு சாத்த பாம்பை ஆபரணமாக அணிந்தவர் அணிந்திட கொண்டு வரும் பள்ளித்தாமம் தன்னை முன்பறித்து சிந்த தரைப்பட புகுந்து வீழ்த்தி என்கிறார். சிவகாமி ஆண்டவர் என்பவர் பெருமானுக்கு பல மாலைகளை சாத்துவதற்காக, வகையான மாலைகளை சாத்துவதற்காக கொண்ட பள்ளித்தாமத்தை கீழே சிந்தி விட்டது. அதனால் இதை வெட்டி வீழ்த்தினேன் என்று சொல்றார். மேலும் அவர் சொல்றார், மாதங்க ஆணை தீங்கு செய்ய ஒரு பரிக்காரர் தாமும் மீது அங்கு கடாவுவாரும் விலக்கிடாது ஒழிந்துபட்டார். அப்படி ஆணை தவறு செய்தவுடன் அந்த பாகர்கள்லாம் என்ன செய்திருக்க வேண்டும்? அங்கே அதை சமாதானம் செய்து அதுக்கு ஒரு தீர்வு கண்டு இருக்க வேண்டும். அவர்களும் ஆணவத்தோடு சென்றார்களே. அதான் இது இங்கு நிகழ்ந்தது என்றார். இவ்வாறு எரிபத்தர் கூற அஞ்சிய பெரு மலையென்ன தடம் தோளுடைய புகழ்ச்சோழனார் எரிபத்தரின் பாதங்களில் முறையாக தாழ்ந்து வணங்கினார். எப்படிப்பட்ட ஒரு அடியாருக்கு அடியார் அன்பு செலுத்துவதிலேயோ மரியாதை செலுத்துவதிலேயோ எப்படிப்பட்ட ஒரு போட்டி என்று பார்க்க வேண்டும். அவரை யாருன்னே தெரியாது. நீர் அணிந்தவர், பெருமானுடைய திருக்கோலம் பூண்டவர், பெருமானுடைய மழுவில் ஏந்தியவர், அதுக்கு மேலே அவருக்கு தெரியாது. அப்போ என்னன்னா திருவடியிலே விழுந்து ஒரு பெரிய மாமன்னன் வீழ்கிறார்னா நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும் அந்த அடிமைத்திறம் எந்த அளவுக்கு இருந்திருக்கிறது என்று. வணங்கி அங்கனர் அடியார் தம்மை செய்த இந்த அபராதத்திற்கு இங்கு இது தன்னால் போதாது, இந்த தண்டனை போதாது. அங்கனரோட அடியாராகிய சிவகாமி ஆண்டாருக்கு இந்த ஆணை செய்த குற்றத்திற்கு இந்த தண்டனை போதாது, என்னையும் கொல்ல வேண்டும். நான் இந்த நாட்டை நடத்துகிறேனே, என்னுடைய தவறு தான், என்னுடைய ஆணை செய்த தவறு, அந்த குற்றத்திற்கு நானும் பொறுப்பு, என்னையும் கொல்ல வேண்டும். மங்கள மழுவால் கொள்கை வழக்கும் அன்று
அதை மங்கள மழுவை தாங்கள் ஏற்றிருக்கிறீர்களே, அதனால் என்னை வந்து கொல்லக்கூடாது, கொல்லுதல் தகாது, அது வந்து வழக்கமும் இல்லை. ஆகவே இதுவாம் என்று தன்னோட உடைவாளை எடுத்து இதனால் கொள்கை என்று செங்கையால் உடைவாளை வாங்கி தனது உடைவாளை எடுத்து எரிபத்தரிடம் கூறினார், தீர்வு நேர்வார். இதற்கு நீதி வழங்கிய அந்த மன்னர் என்ன சொல்றாரு, இந்த தீர்வு பத்தாது, ஆணையையும் பாகரையும் கொன்றது மட்டும் பத்தாது, இந்த நாட்டிற்கு அரசன்னா என்னுடைய ஆணை அது தவறு செய்து இருக்கிறது, என்னையும் கொள்ள வேண்டும், மங்கள மழுவால் வந்து கொள்ளுதல் தகாது, என்னுடைய வாளால் என்னை கொன்று விடுங்கள் என்று எரிபத்தரிடம் தன்னுடைய வாளை எடுத்து கொடுக்கிறார். அப்பா, வெந்தழல் சுடர்வாள் நீட்டும் வேந்தனை நோக்கி அவருக்கு எப்படி இருக்கும் எரிபத்தருக்கு, ஆகா கெட்டேன், அந்தமிழ் புகழான் அன்புக்கு அளவின்மை கண்டேன். இவ்வளவு புகழ் உடையவனா இந்த மன்னன், அந்த புகழுக்கு அளவின்மையை நான் நேராக வந்து பார்த்து விட்டேன் என்று மனத்தில் நினைந்து அரசர் தந்த வாளை வாங்கக்கூடாது என நினைத்தார். வாங்காவிட்டால் அரசர் தன்னைத்தான் மாய்த்து கொள்வார் என சிந்தையால் உணர்வுற்று அங்கினார். இந்த வாளை நாம் வாங்கக்கூடாது, நாம் வாங்க விட்டால கையில் ஏந்திய வாளை கொண்டு அவர் தன்னைத்தானே மாய்த்து கொண்டால் என்ன செய்வார் என்று ஒரு அச்சம். அஞ்சி அந்த வாளை கையில் வாங்கினார். வாங்கிய தொண்டர் முன்னே மன்னனார் தொழுது நின்று, அப்போ வந்து இந்த வாளை வாங்கணுன்னு மன்னர் புகழ்ச்சோழர் தொழுது நின்று என்ன சொல்றாருன்னா, ஈங்கு என்னை வாளினால் கொன்று என் பிழை தீர்க்க வேண்டி ஓங்கிய உதவி செய்ய பெற்றனும். இந்த வாளினால் என்னை கொன்று என்னுடைய பிழையை வந்து தீர்க்க வேண்டும், என்னுடைய பாவத்தை தீர்க்க வேண்டும், அப்படி நீங்கள் செய்தால் நான் வந்து ஒரு பெரிய உதவி செய்யப்பட்ட நிலையை அடைந்து விடுவேன் என்று சொல்லி சொன்னார். என்ன சொல்றாரு, ஈங்கு என்னை வாளினால் கொன்று என் பிழை தீர்க்க வேண்டி ஓங்கிய உதவி செய்யப்பட்டனன். எனக்கு வந்து இவர் வாளால் என்னை வெட்டி கொள்ள போகிறார், அதனால் நான் வந்து ஒரு பெரிய உதவி செய்யப்பட்டினேன் இவர் பால் என்று சொன்னார். ஆங்கு அரசர் அவ்வாறு உரைப்பதைக் கண்ட எரிபத்தர் அதற்கு அஞ்சினார். தன் வன்பெரும் களிறுபாகர் மடியவும் உடைவாளை தந்து என் பெரும் பிழையினாலே என்னையும் கொல்லும் என்னும் அன்பனாராகிய சோழ மன்னரை தீங்கு நினைத்தனன் என்று மனத்து கொண்ட எரிபத்தர் அப்படி வந்து சிந்திக்கிறாரு. இப்படிப்பட்டவருக்கு போயா நான் வந்து தீங்கு நினைத்தனேன் என்று அந்த பிழைக்காக தன் உள்ளத்தில் வருந்தி, எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டேன், எப்படிப்பட்ட மன்னனோட ஆணை, அதற்கு போய் இப்படி தீங்கு செய்து விட்டேனே என்று சொல்லி தான் வருந்துகிறார். வருந்தி முன்பு எனது உயிர் செகுத்து உயிரை போக்கி முடிப்பதே முடிவு என்று எண்ணார். நான் இந்த மன்னனுக்கு முன்பாக நான் என் உயிரை, இப்படிப்பட்ட மன்னருக்கு நான் இப்படி ஒரு தீங்கு செய்து விட்டேனே வருந்தபடியாக, இப்படிப்பட்ட ஒரு அடியாருக்கு அவருக்கு முன் நான் மாய்வது தான் வந்து தீர்வு என்று எரிபத்தர் நினைக்கிறார். புகழ்ச்சோழர் தன்னை கொல்லுமாறு விரும்பி அளித்த வாளினை அன்பராகிய எரிபத்தர் தன் கழுத்தில் பூட்டி அறிந்திட முயன்ற போது அதனை கண்ட அரசன் பெரியோர் செய்கை இருந்தவாறு இது என் கெட்டேன் என்று எதிர்கடிதில் விரைந்து சென்று பெருந்தடந்தோளால் அடி கூடிய வலிய சக்தியால் அவரை அடைந்து பிடித்தனன். அவரது கையும் வாழையும் இந்த கையை வந்து இந்த இடத்துல வந்து பிடிச்சிட்டா அசைய முடியாது இல்லையா, கையும் வாழும். சோழ வளவனார் அவரது கையை விடாது பற்றி கொள்ளவும் மாதவராகிய எரிபத்தர் தன் எண்ணம் நிறைவேறாததை எண்ணி வருந்தி நிற்கவும் இருவர் மாட்டும் ஒருவருக்கு ஒருவர் கொண்ட அளவிலா பருவில் விளைந்த இடையூரை அகற்ற வேண்டி கரிய விட அடையாளமிடற்று செம்மையான நெற்றிக்கண்ணையுடைய பெருமான் அருளால் ஒரு வாக்கு ஒளி கிளர்ந்து எழுகின்ற வானத்தில் இருந்து பலரும் கேட்கும்படியாக எழுந்தது. பலரும் கேட்கும்படியாக சூழ இருந்தவர்கள்லாம். தொழுந்தகை அன்பின் மிக்கீர் தொண்டினை மண்மேல் காட்ட செழுந்திரு மலரை இன்று சினக்கரி சிந்துமாறு ஆன நிகழ்வு திங்கள் கொழுந்தனி இளம்பெறையனை கூத்தர் பெருமான் அருளினால் கூடிற்று. இந்த திருவிளையாடலை நிகழ்த்தியவர் ஆணையம் இல்லை, எரிபத்தர் இல்லை, சிவகாமி ஆண்டார் இல்லை. இந்த நிகழ்வை வந்து நிகழ்த்தி காட்டியவர் கரூரில் இருக்கக்கூடிய ஆணிலி அப்பர்டா, அவர் தாண்டா பொறுப்பு என்று சொல்லி அந்த வாக்கு வருகிறது. தொழுந்தகை அன்பிர் மக்கிறது, தொழக்கூடியதில் வந்து அன்பிற்கு எல்லை இல்லாதவர்களே, தொண்டினை உங்களுடைய திருத்தொண்டின் வலிய தன்மையை வந்து இந்த மண்மேல் காட்டி எதிர்காலத்திலே இந்த உலகம் உள்ளளவும் தோன்றக்கூடிய உயிர்களெல்லாம் பற்றி வாழ்ந்து உய்வடைய வேண்டி இந்த வரலாற்றை, இந்த திருவிளையாடலை நிகழ்த்தியவர் பெருமான்னு சொல்றாரு.
தொழுந்தகை அன்பின் மிக்கர் தொண்டினை உங்களுடைய திருத்தொண்டினை மண்மேல் காட்ட செழுந்திரு மலரை இன்று சினக்கரி சிந்துமாறான நிகழ்வு திங்கள் கொழுந்தணி இளம்பிறை அணி கூத்தர் நடராஜ பெருமான் அருளால் கூடிற்று நிழலாயிற்று என்று அங்கு எழுந்தது அவ்வாக்கு. அப்பொழுது பாகர்களோடும் யானையும் உயிர் பெற்று எழலாயின. அற்புதம், உலகோர் அதிசயப்ப நிகழலாயிற்று. தன் கழுத்தை அறுக்க எண்ணி எடுத்த உடைவாளை விடுத்த எரிபத்தரும் புகழ்ச்சோழனார் திருவடிகளில் வீழ்ந்தார். அந்த போர் வடிவாளை போக எரிந்த புகழ்ச்சோழரும் அவரது கழல்களை போற்றி மண்மேல் பணிந்து துதித்தார். ஒருவருக்கு ஒருவர் திருவடிகளில் வீழ்ந்து வணங்குகிறார்கள். விண்ணோர்கள் குளிர்ந்த மலர் மழையை பொழியலாயினர். இருவரும் எழுந்து வானில் எழுந்த பேரொளியை போற்றினர். அருமறை பொருளாய் உள்ள பெருமானருளால் அந்த அழகிய மலர்குடையில் திருப்பள்ளித்தாமம் நிறைந்தது. அந்த திருவள்ளுவர் கண்டு அதிசயித்து மகிழ்ந்து சிவகாமி ஆண்டாரும் நின்றார். தேன் சொரியும் ஆத்திமாலை சூடிய வெற்றியுடை மன்னர் முன்பாக இறப்பிலிருந்து உயிர்த்து உறங்கி எழுந்ததை ஒத்து உள்ளெழுந்த மகிழ்ச்சியுடன் நிறைய மத நீரை பொழிந்து கொண்டு மேகம் போல் பொங்கி எழுந்து வரும் பட்டவர்த்தனத்தை பட்டத்து ஆணை உயிர்த்து எழுந்த அதன் பாகர்கள் நடத்தி கொண்டு வந்தனர். அதனை கண்ட சீர்மிகு திருத்தொண்டராகிய எரிபத்தர் புகழ்ச்சோழரை வணங்கி அடியேனேன் கலிப்ப மகிழ்வெய்த இந்த மான வெங்கலிற்றில் ஏறி இந்த சிறந்த வெங்கலிற்றில் ஏறி எழுந்தருள வேண்டும் என்றார். ஆமா, எரிபத்தர் புகழ்ச்சோழரை நீங்க இந்த ஆணையின் மீது நான் மகிழுமாறு எழுந்தருள வேண்டும் என்றார். அரசனும் அத்தகைய மேன்மையான விளைவை தனக்கு இட்ட பணியாக ஏற்றார். ஏற்று எரிபத்தரை வணங்கி விடைபெற்று குதிரையின் மீது ஏறி அங்கு வந்த அரசர் வெண்கொற்ற கொடை நிழற்ற ஆணை மீது ஏறி சென்றார். அங்கு எழுந்து திரண்டிருந்த சேனைகள் ஆர்த்தொழித்த ஓசை 7 கடலும் ஒன்றாய் திரண்ட நிலைத்த பேரொளியாகிய ஓங்கி எழுந்தது. உலகோரெல்லாம் மகிழ்ந்து வாழ்த்தினர். நீடிய பொன்னம்பலத்திலே பொற்புடன் பொது நடம் புரியும் புனிதராகிய பெருமானின் திருவடிகளை புகழ்ச்சோழர் தனது தலை மீது பாவித்து திருவளரும் தனது அரண்மனைக்குள் புகுந்தார். தம்பிரான் பணி மேற்கொண்டு சிவகாமி ஆண்டாரும் அங்கிருந்து சென்றார். எம்பிரான் அன்பரான எரிபத்தர் தாமும் நினைக்கிறாரு, என்னே அம்பலம் நிறைந்த நடராஜ பெருமான் தொண்டர் அறிவதற்கு அறியார். என்னே அம்பலம் நிறைந்தார் தொண்டர் அறிவதற்கு அறியார். அவருடைய தொண்டர்களுடைய உள்ளத்தை யார் அறிய முடியும் என்று புகழ்ச்சோழரின் பெருமையை நினைந்து தாம் வழக்கமாக செய்து வரும் அருள் பெரும் திருப்பணிகளை மேலும் தொடர்வதற்காக அங்கிருந்து சென்றார். இத்தகையதான வன்மையான பெருந்தொண்டுகளை உலகத்தில் முற்றவிடுத்து அடியார்கள் முன் சென்று உதவியே அத்தகைய நல் தவ கொள்கையை நாளும் நாளும் தாங்கி ஏற்றி வந்தார். அந்த நலத்தால் நலமிகு திருக்கைலை மலையில் இறைவனாரது கணங்களுக்கு முதன்மை தலைவர் ஆயினார் எரிபத்தர். ஆளுடை தொண்டராகிய எரிபத்தர் செய்த ஆண்மை திருப்பணியின் பெருமையினையும் தம்மையும் கொள்ளும்படியாக வாளினை கொடுத்து நின்ற சோழ வளவனார் பெருமையையும் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு அருள் நல்கி வரும் நம்பராகிய பெருமான் அளவிடுவது அல்லாது, அதான் முன்னதாகவே என்னால் சொல்ல முடியாது என்றுதான் இதை தொடங்கினார் சேர்க்கிறாரு. அந்த பெருமான் தான் இவர்களுடைய அந்த திருத்தொண்டோட ஆழத்தை உணர முடியுமா, அளவிட முடியுமா ஒழிய நம்மளாலே இப்படி அளவிட முடியும் என்று இங்கே சேக்கிழார் பெருமான் வைக்கிறார். சோழ வளவனார் பெருமையையும் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு அருள் நல்கி வரும் நம்பராகிய பெருமான் அளவிடுவது அல்லாது நீளும் பெருமை உடைத்தாய திருத்தொண்டின் நீர்மையை உயர்வை நினைத்து பார்த்தால் அதனை எவர்தான் அளக்க வல்லார் என்று ஒரு வினாவோடு நிறைவு செய்கிறார். தேநீரை அழகிய குளிர்ந்த கொன்றையை அணிந்த செஞ்சடையவரது பொற்பாத பொன்மலர்களில் குறையாத காதலுடைய அன்பர் எரிபத்த நாயனாரின் திருவடிகளை போற்றி சூடிக்கொள்வோமாக. நம்பியாரூர் திருவடிகள் போற்றி போற்றி, புகழ்ச்சோழ நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி, நம்பி ஆண்டார் நம்பிகள் திருவடிகள் போற்றி போற்றி, சேக்கிழார் பெருமன் திருவடிகள் போற்றி போற்றி. தனியாக புகழ்ச்சோழ நாயனார் வரலாற்றையும் பதிவு செய்திருக்கிறேன். அங்கே இதில் முகநூலில் மட்டும் பதிவு செய்திருக்கிறேன், எல்லாவற்றிலும் பதிவு செய்ய முடியாது. அதிலும் இந்த வரலாறு மிகவும் சிறப்பாக பிணைந்து உள்ளது என்று சொல்லி, இதுவரை கேட்ட அன்பர்களுக்கு எல்லாம் தயவுசெய்து நீங்கள் கேட்ட பிறகு மற்றவர்களும் கேட்டு பயன்படுமாறு பகிரக்கூட கூடாது. அதற்கு கூட மனம் இல்லையா? இந்த முகநூலில் உள்ளவர்கள் என்ன செய்கிறீர்கள்? எதற்காக முகநூலில் 5000 பேர் இருக்கிறீர்கள்?
அதில் வந்து செயல்படா அன்பர்கள் ஒரு 3500 பேர் இருந்தாலும் 1500 பேரில் ஒரு 100 பேர் கூட இதை வந்து பிறர் தங்கள் வந்து குழுவில் இருக்கக்கூடிய ஓரிருவராவது அதை வந்து பயன்கொள்ளும் ஒன்றும் பகிரக்கூட வந்து எண்ணம் இல்லாமல் என்ன தொண்டு செய்கிறீர்கள், எப்படி உங்களை எல்லாம் நாங்கள் கருத்தில் கொள்வது, ஒரு சிவபுண்ணியத்தை அடைய வேண்டாமா, இதை தயாரிக்க எனக்கு எத்தனை மணி நேரம் ஆகியிருக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா, எத்தனை உரை நூல்கள்லாம் பார்த்து ஒரு 10 மணி நேரத்திற்கு மேல் வந்து செயல்பட்டு இந்த உரையை தயார் செய்து உங்களிடம் வந்து இங்கே பதிவு செய்திருக்கிறேன். ஆகவே அன்பர்கள் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி இதுவரை முழுதும் கேட்ட அன்பர்களுக்கு எல்லா சிவமங்கல நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறைஞ்சி கோமல் சேகராகிய நான் விடைபெறுகிறேன். வணக்கம். சிவாய நம. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.